பாருங்க, திராவிட மாடல் வெற்றி அடைஞ்சிச்சு. ஸ்டாலின் ரொம்ப பணிவாக என்ன சொல்கிறாரு, இந்த சான்றிதழ் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு நான் இன்னும் வந்து தன்னடக்கத்தோடு இருக்கிறேன், என்னுடைய கடமையை உணர்கிறேன், இந்த நம்பர் ஒன்றுங்க இந்த ரேங்கே நம்ம பாதுகாக்கணுமே என்றதில் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறேன், ரொம்ப பில்டப்லாம் பேசினார். இது வந்து 2015-16 அளவுகளை வச்சு செய்தி ஸ்டாலினுக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. திராவிட மாடல் ஜெயிச்சுங்கிறார். திராவிட மாடலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது தமிழ்நாடு என்றைக்குமே முன்னேறிய மாநிலம் தான் மற்ற அந்த இவர்களை ஒப்பிட. அதனுடைய வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், காமராஜ் ஆட்சி காலத்தில் பெருஞ்செய்தி இருந்துச்சா? இவங்க தான் திமுக வந்து தான் இந்த 50 வருஷத்துக்குள்ள எல்லாம் பண்ணிட்டாங்களா? முன்னாடியிலேருந்து இது முன்னேறி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது முன்னேறி இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் தேவை தானே? அப்போ இது அந்த வகையில் அதுக்கு தனி மாடல்னு சொல்லணுங்கண்ணா. அப்போ தான் காங்கிரஸ் மாடல் அது, இப்போ பிரிட்டிஷ்கார மாடல் அது, அப்புறம் சோழர் மாடல் அது. இது தமிழர்களுடைய வரலாற்று வழிபட்ட ஒரு நாகரிகமான சமூகம். இப்போ திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்க வீடு தேடி கல்வி இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது புதிய கல்விக் கொள்கையில், புதிய கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் பிஜேபி கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டது தான். பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி தான் எக்ஸ்ட்ரா சொல்லி தராங்க. பள்ளி கல்வி பள்ளிக்கூட நேரத்தில் பாடம் நடத்த முடியலையே, அதெல்லாம் போல கவனிக்கணும். பள்ளிக்கு போனப்போ 7 மணி வரை நடத்துகிறாங்கிறது என்ன இருக்குது? நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நீங்கள் நம்ம கூட தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குஜராத் மாடல்லாம் தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடலே ஒரு வளர்ச்சியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்ற கருத்து இருக்குது. நீங்கள் அந்த திராவிட மாடலை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. அது இப்போ வந்து இந்த இந்தியாவுடைய நித்தி ஆயோக் அமைப்பும் ஏற்கனவே ஆக்ஸ்போர்டில் ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்குது. அது உலகம் ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த வறுமைன்னா வறுமைன்னா என்ன அப்படிங்கிற, ஏற்கனவே என்ன வறுமை அப்படின்னா, இவ்வளோ ரூபாய்க்கு கீழே வருமானம் பெற்றால் அவர்கள் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க, மற்றவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. இப்படியான ஒரு வரையறுப்பு இருந்துச்சு. நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து மேற்கு வங்காளத்திலேருந்து பிறந்த அமர்த்தியா சென் என்ற அவர் நோபல் பரிசு பெற்றவர், அந்த பொருளியல் அறிஞர் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தார், ஒரு ஆய்வை வெளியிட்டார். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு பணம் கிடைக்கலனா மட்டும்தான் அவர் வறியவர்னு சொல்ல முடியாது. பணம் இல்லாத வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கல்வி, அதே மாதிரி வந்து அவருக்கான அந்த கழிப்பிட வசதி, அவருக்கான வேறு அரசாங்கம் தரக்கூடிய வாய்ப்புகளில் இவருக்கு ஏதாவது கிடைக்குதா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூபாயை நீங்கள் கையில் கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் கையில் கொடுத்துட்டிங்கன்னா, அது அந்த பெண்களுக்கு சமமான அளவில் போய் சேரும்னு சொல்ல முடியாது, பெண் குழந்தைகளுக்கு போய் சேரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ வந்து இது எல்லாமே இந்த வறுமைங்கிற கணக்கில் கொண்டு வரணும். வாய்ப்பு மறுப்பு என்ற ஒரு அளவுகோலை அவர் சொன்னார். அப்போ அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இப்போ உலக நாடுகள் பலவும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கணக்கில் அடிப்படையில் பல பரிமாண வறுமை என்ற ஒரு அளவை எடுத்தாங்க. அது வந்து இப்போது அந்த ஐநா சொல்லி எடுத்தது. அது வந்து இங்கே இந்தியாவில் நித்தி ஆயோக் சார்பில் அதை எடுத்தாங்க. அதில் வந்து பீகார், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அந்த பாவர்ட்டி இண்டெக்ஸில், அந்த வறுமை இப்போ அந்த குறியீட்டில் தமிழ்நாடு என்பது முன்னேறி இருக்குன்னு காட்டுது அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அந்த அறிக்கை வந்த உடனே பாருங்கள், திராவிட மாடல் வெற்றி அடைஞ்சிச்சு. ஸ்டாலின் ரொம்ப பணிவாக என்ன சொல்கிறாரு, இந்த சான்றிதழ் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு நான் இன்னும் வந்து தன்னடக்கத்தோடு இருக்கிறேன், என்னுடைய கடமையை உணர்கிறேன், இந்த நம்பர் ஒன்றுங்க இந்த ரேங்கே நம்ம பாதுகாக்கணுமே என்றதில் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறேன், ரொம்ப பில்டப்லாம் பேசினார். இது வந்து 2015-16 அளவுகளை வச்சு செய்தி பற்றி ஸ்டாலினுக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. அதிமுக அதில் இது பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இப்போன்னு இல்லை, எப்பயுமே தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தையோ பீகாரையோ விட பின்தங்கி இருந்ததாக இப்போ இல்லை. நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலனி ஆட்சியில் இருந்த போதும் கிடையாது. இப்போ முதல் தாதாபாய் நவ்ரோஜி தான் அந்த வறுமை கணக்கீட்டுக்கு ஒரு அளவு சொன்னார். அதாவது உடம்புல உயிர் ஒட்டிக்கிற அளவுக்கு சாப்பாடு கிடச்சிச்சுன்னா அவர் வறுமையானவர் இல்லை, அவர் பட்டினி கிடந்து செத்துப்பிடுவார் போல இருக்குது என்ற நிலையில் இருக்கிறவங்க தான் வறியவர்கள் என்ற ஒரு அளவுகோல். அது முதல்ல ஒரு அளவுகோலுங்கும்போது ஒரு அந்த மிக குறையோட ஏதாவது சொன்னார்னு வச்சுங்க. அந்த காலத்துலேயும் அந்த பிரிட்டிஷ் கால இந்தியாவிலையும்
தமிழ்நாடு உள்ளிட்ட சென்னை மாகாணம் முன்னேறிய பகுதி தான். இன்னும் இவங்களை சொல்லப்போனால் குப்தர்கள் பேரரசுன்னு இவங்க பெரிய கொடிகட்டி சொல்கிறாங்கல்ல, அதற்கு முன்னாலேயே இந்த இவங்களுடைய இப்போ சோழர்கள் ஆட்சி காலத்திலேயே முன்னேறிய பகுதி தான் இது. அதனால் வரலாற்றில் எந்த காலத்துலேயும் இப்போ இந்த இந்தி பிரதேசம் இருக்குல்ல, ஆரிய வர்த்தம்னு அதுக்கு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசம், இதை பின்தங்கி உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் எப்பயுமே தமிழ்நாடு இருந்தது கிடையாது. இன்னும் புதுசாக இது இப்போ இவங்க திமுக வந்து பண்ணிட்டாங்க, திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கு உண்மையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட மாடல்னு சொல்லி பெரிய இதாகிறாங்க. நீங்கள் உள்ள அதனுடைய கணக்கீடுகளை பிரித்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரடியான பண வரவு, நேரடியான பட்னிச்சாவு என்பது இங்கே கிடையாது. தவிர சத்து குறைபாடு அதிகமாக இருக்குது என்ற கணக்கு எதிரே வந்திருக்குது. தனியாக ஒரு குடும்பத்திற்கு லெட்ரின் இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, எல்லாம் ஒரு காமன் லெட்ரினுக்கு போக வேண்டியிருக்குது. இதெல்லாம் அந்த குறியீடுகள் இருக்குது. அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு தனியாக அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து தனியாக கழிப்பிட வசதி இருந்தால்தான் அது வந்து அவங்க வந்து வறுமைக்கு வெளியில் இருக்கிறாங்க அப்படின்னு பொருள் இதற்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த கணக்கின்படி பார்த்திங்கன்னா பின்தங்கிய மாநிலங்களைப் போல தான் தமிழ்நாடு இருக்குது. சத்து குறைபாடு என்பது என்ன? குழந்தைகள் வந்து ஒரு 56 மாதம் வரையும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சத்து குறைபாடு வந்துருச்சுன்னு கணக்கு பண்ணாங்கன்னா அனிமியா இந்த மாதிரியான பல நோய்களோடு அவங்க இருப்பாங்க. அது சத்து குறைபாடுலாம் இயல்பாக இருக்கும். கண் பார்வை குறைபாடு வரும். இந்த வந்து கிட்டத்தட்ட 28 விழுக்காட்டினர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கிறாங்க. 2 கோடி பேர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று இவர்கள் இப்போ கைத்தட்டக்கூடிய அந்த அளவுகோலை சொல்லுது. அதை பற்றி இவர் கவலை இல்லை. திராவிட மாடல் ஜெயிச்சிருச்சுங்கிறாரு. திராவிட மாடலுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதாவது தமிழ்நாடு என்றைக்குமே முன்னேறிய மாநிலம்தான் மற்ற அந்த இவர்களை ஒப்பிட. அதனுடைய வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், காமராஜ் ஆட்சி காலத்தில் அது பெஞ்சங்கி இருந்துச்சா? அது இவங்க தான் திமுக வந்து தான் அந்த 50 வருஷத்துக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டாங்களா? முன்னாடியிலேருந்து இது முன்னேறி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது முன்னேறி இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் தேவை தானே? அப்போ இது அந்த வகையில் அதுக்கு தனி மாடல் சொல்லணுங்கண்ணா. அப்போ தான் காங்கிரஸ் மாடல், அது இப்போ பிரிட்டிஷ்கார மாடல், அது அப்புறம் சோழர் மாடல். அது இது தமிழர்களுடைய வரலாற்று வழிபட்ட ஒரு நாகரிகமான சமூகம் இது. நீங்கள் மற்றவெல்லாம் மேற்கத்திய உலகத்தில் இன்றைக்கி பெரிய முன்னேறிய உலகம், கடலையே ஆண்டுகிட்டு இருக்கிறான் பிரிட்டனுங்கிறோம்ல, இவர்களெல்லாம் கடலை பார்த்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு ஏரியை போல பயன்படுத்தியவன், கடலை பயன்படுத்தியவன் தமிழர்கள். அவன் இவனை கேட்டுக்கிட்டுலாம் இவன் வெளிநாட்டு ஏற்றுமதியெலாம் பண்ணலை, இவனெல்லாம் பார்த்தவன்ல அவன். அதனால் இந்த இவ்வளோ பெரிய வரலாற்றில் முன்னேறிய ஒரு தமிழ் சமூகத்தை போய் இவர் தான் திராவிட மாடலில் தான் பண்ணிவிட்டாருன்னு பேசுகிறது இருக்குல்ல, அது ஒரு அற்பத்தனம். அது ஒரு அற்பத்தனம். இவர்களால் எதுவுமே நடக்கலை. இவர்கள் இயல்பாக பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வளர்ச்சிகள் அதிகம்தான் இல்லையா? அதில் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையும் வந்தது தான், காமராஜ் ஆட்சி காலத்துலையும் வந்தது தான். ஒவ்வொரு ஆட்சியும் வந்து வெறும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மட்டும் போக முடியாது, ஏதாவது ஒரு சில திட்டங்கள் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. சரியான திட்டங்களை வரையறுக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களது தனியாக திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? அதாவது இவங்க வந்துட்டு வளர்ச்சி பண்ணிக்க உதவி இருக்காங்க, ஆனால் இவங்க தனியாக எதுவும் ஸ்பெஷலைஸ்டாக எதுவும் திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறேன். அப்படி சொன்னால் காமராஜ் மாடல்னு சொல்ல முடியும், பக்தவச்சல் மாடல் கூட சொல்ல முடியும், சுட்டு கொன்ற பக்தவச்சல் கூட மாடல்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு காலத்துலையும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. தமிழ் வழி கல்வி பக்தவச்சல் காலத்தில் சி சுப்பிரமணியம் தான் கொண்டு வந்தார் கல்லூரியில். ஒவ்வொன்றிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ தமிழில் வரும்போது கிராமப்புற மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள் படிக்கிறாங்க. சும்மா இல்லை, வெறும் தமிழ் மட்டும் இல்லை. அப்போ அந்த ஒரு முன்னேற்றம் தானே. உடனே அவர்கள் மாடல்னு சொல்லிக்கிறாங்களா? அவர்களை காங்கிரஸ்கார கூட சொல்லிக்கிட்டது இல்லை. இவர்கள் ஒரு அற்பத்தனம். இப்போ திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்க வீடு தேடி கல்வி இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வீடு தேடி கல்விங்கிறது இருக்க, இந்த பள்ளி கல்வியை மறுப்பதற்கு இன்னொரு வடிவம். கல்விங்கிற வேலையில் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக அதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது புதிய கல்விக் கொள்கையில், புதிய கல்விக் கொள்கையில் இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு இவங்க பிஜேபி கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டது தான். இதில் என்னன்னாக்கா, அந்த ஃபார்மல் எஜுகேஷனை இன்ஃபார்மலைஸ் பண்ணுறதுமாங்க. எப்படின்னா, இப்போ இன்றைக்கி இப்போ 200 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இந்த 200 கோடி ரூபாயை கிராமப்புற பள்ளிகள், அரசு பள்ளிகளை வலுப்படுத்துறதுக்கு செயல்படுத்தினாக்க, ஆசிரியர்களை அமர்த்தினா, இன்றைக்கி ஓராசிரியர் பள்ளியை வச்சுக்கிட்டு நான் வந்து எஜுகேஷன் வாலண்டியர்ஸ் என்ன அர்த்தம்? இல்லை, பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி தானே எக்ஸ்ட்ரா சொல்லி தராங்க. பள்ளி கல்வி பள்ளிக்கூட நேரத்தில் பாடம் நடத்த முடியலையே, அதெல்லாம் போல கவனிக்கணும். பள்ளிக்கு போக 7 மணி வரை நடத்துகிறாங்கிறது என்ன இருக்குது? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இல்லை, ஓராசிரியர் வச்சுக்கிட்டு 4 கிளாஸ் நடத்துகிறேன், 5 கிளாஸ் நடத்துகிறீங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆசிரியரை போட முடியல, அதற்கான நோக்கம் கிடையாது.
இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து இப்போ இந்த போனவன் இந்த கோவிட்டுக்கு முன்னாடி இந்த கொரோனா பிரச்சனைக்கு முன்னாடி வரையிலும் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் மாணவிகள் குறைவாக போச்சு, குறைஞ்சிக்கிட்டே போச்சு. குறைய ஆசிரியர்லாம் சர்ப்ளஸ்ன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கோவிட் வந்துருச்சு, மக்களுக்கு வந்து வருமானம் கிடையாது, இனிமேல் ஃபீஸ் கட்ட முடியல, அரசு பள்ளிக்கு திம்முன்னு வர்றாங்க. இப்போ இந்த அரசு பள்ளியில் அதுக்கு தகுந்தாற் போல் ஆங்கில மீடியமும் வச்சுருக்கிறதுனால வந்துடுறாங்க. வந்துட்டா பழைய ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க, பழைய எண்ணிக்கையில் தான் ஆசிரியர், பழைய எண்ணிக்கையில் தான் வகுப்பறை, பழைய எண்ணிக்கையில் தான் கழிப்பறை. இப்போ இந்த மாதிரி இந்த நிலவரத்தை மாற்றுறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறாங்க? இதில் கவனம் வந்துடக்கூடாதுங்கிறது தான். இது சும்மா இல்லை, இதில் கவனம் வந்துடக்கூடாது என்பதற்கு தான் நாங்கள் இல்லம் தேடி அனுப்புகிறோம். நீ அங்கேயே உட்காந்துரு, பள்ளிக்கூடத்துக்கு வராது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் தான் இதெல்லாம் கேட்பீங்க. நீங்கள் ஒரு ட்ரெயின்டு ஆசிரியர், தொடர்ச்சியாக பயிற்சிக்குள்ள ஆசிரியர்கள், இவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் முறையான பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது பிள்ளைகளுக்கு பிடிக்குமா? சும்மா இன்ஃபார்மலாக ஒரு 10 பேர் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ நேற்று வரலும் +2 படிச்சுட்டு இருக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணுறாரு? அந்த கேள்வி வந்த உடனே அந்த +2 படித்த பிள்ளைங்க இப்போ பண்ணுறாங்கன்னா, ட்ரெயின்டு இல்லாதவங்க பண்ணுறாங்கன்னா, அதை கண்காணிக்க ஒரு ஆசிரியர் உட்காந்துருப்பாருங்கிறாரு. எதுக்கு இது? அந்த ஆசிரியருக்கு உள்ள ஒரு ஆளை போடுங்க. அப்போ என்னன்னா, இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, செய்வது போல ஒரு தோற்றம் காட்டுறாங்க. இன்னொன்று என்ன, இந்த இந்த இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இவங்க வந்து எஜுகேஷன் வாலண்டியர்ஸ்னு கிட்டத்தட்ட 1,00,000 பேரை கூப்பிட்றாங்க. 1,00,000 பேர் உடனடியாக வரத்துக்கு ஆளே கிடையாது. வேறு இந்த அன்எம்ப்ளாய்டுங்கிறத வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்போ ரெடியாக கொடுக்கறதுக்கான ஆள் யாருன்னா, பிஜேபி அதுக்கான ஆட்கள் வச்சுருக்காங்க, ஆர்எஸ்எஸ் அதுக்கான ஆட்கள் வச்சுருக்காங்க. அந்த ஆட்கள் வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே வேல்யூ எஜுகேஷன் குற்றச்சாட்டுகள்லாம் அவங்களே பதில் சொல்கிறாங்களே, நாங்களாம் தேர்ந்தே மதசார்பற்ற ஆட்களை தான் நியமிப்போம், அதுக்கு ஒரு குழு வச்சுருப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதாங்க இந்த வேலை எதுக்குங்கண்ணா? இந்த குழு வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா நாளைக்கே பசங்களை அனுப்பணும். அதெல்லாம் ஒரு குழு வச்சுட்டுக்கலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணிட முடியாது. இல்லைனா திமுக கட்சிக்காரனை அனுப்பணும். அது எவ்வளோ பேர் இருக்கிறான்? அவனோட அவன் தான் ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டால் தான் அவன் அதுக்கு நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் வெறும் இந்த ஒரு பக்கம் அது. ரெண்டாவது, கல்வியை மேம்படுத்துவதற்கு பயன்படாது. பள்ளியை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்ஏன்னு முதல்ல வந்துச்சு இல்லை, பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த வயதானவர்களுக்கு ஏபிஜே ஆறாவனா சொல்லிக் கொடுக்குறது, அந்த மாதிரி இது அப்படியான விஷயம் இல்லை இது. அதனால் இது ஒரு ஏமாற்று வேலை. இதை முதல்ல நிறுத்தணும். இந்திய இராணுவமே நாகாலாந்தில் 14 பேரை சுட்டு கொண்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த சிறப்பதிகார சட்டம் இருக்க, இந்த இராணுவ படைகள், துணை இராணுவ படைகளுக்கு அந்த சட்டத்தை நீக்கணும். இது இப்போ புதுசில் மணிப்பூரில் பெண்கள் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களை வந்து குடியிருப்புகளில் பூந்து அவளை மானபங்கப்படுத்தினாங்க என்ற உடனே அதை எதிர்த்த போராட்டத்தை ஒரு நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய வீரியமான ஒரு போராட்டம். தொடர்ச்சியாக அந்த சிறப்பதிகார சட்டமும் அந்த துணை இராணுவ படையினுடைய அட்டகாசமும், ஏன்னா அதில் நீதிமன்றமே தலையிட முடியாதுன்னு அதுக்கான சிறப்பதிகாரம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியான சட்டமும் அப்படியான படையும் இருக்கக்கூடாது என்பதற்காக 11 வருஷம் அவங்க ஷர்மிளா வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. 11 ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்து அந்த கண்டுகளை அவங்க தேர்தலில் நின்று அவங்க ரொம்ப குறைவான ஓட்டு வாங்கினோன்னு விரக்தியாகி அரசியலேருந்து ஒதுங்கி கொடைக்கானலில் திருமணம் பண்ணிக்கிட்டு கொடைக்கானலில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இதை மக்கள் போராட்டம் நடந்துக்கிட்டாரு. இதில் பிரச்சனையே என்னென்னா, இந்த இராணுவ சிறப்பதிகார சட்டமும் அந்த பகுதியை வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஏரியா என்று அறிவிப்பது, அதற்கான சிறப்பதிகாரம் உள்ள துணை இராணுவ படைக்கு வழங்குவது, இந்த அடிப்படை தான் பிரச்சனையே. அதனால தான் என்ன ஆகிடுச்சுன்னா, இப்போ என்ன முதல்ல வந்து நாள் 4ஆம் தேதி என்ன நடந்துச்சு, இவங்க வந்து தவறுதலாக ஒரு 5 பேரை கொண்டுட்டாங்க அப்படி வச்சுங்க. அதாவது இவங்க வந்து எல்லாமே சுரங்க தொழிலாளிகள். இந்த தொழிலாளிகள் வந்து அவங்க பணி முடிஞ்சு வண்டியில் வர்றாங்க, அதை அடிச்சிட்டாங்க. அது ஏன் இவளை வந்து பயங்கரவாதி நினச்சாங்க, எதை தேடி இவங்க போனாங்க என்பதற்கான எந்த நியாயமும் இதுவரை சொல்லலை. அவங்க சொல்லும்போது நாங்கள் வண்டி நிறுத்த சொன்னோம், அவங்க நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதாவது நிறுத்தலைனாக்கா சுட்டுருவானா? நிறுத்தலைன்னா சுட்டுருவானா? அப்படியான அதிகாரம் எவனுக்கு என்ன வந்துச்சு அதில்? அது இப்போ நிறுத்த சொன்னாங்கன்னா நிறுத்தலை அப்படின்னா அவங்க அந்த ஊரில் போகிறாங்க, வழக்கமாக டியூட்டியில் போராட்டம் போயிட்டே இருப்பான். சட்டப்படி என்னென்னா, எந்த இடத்திற்கு வந்து இது மாதிரி பயங்கரவாதிகள் வந்து பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், உள்ளூரில் அந்த மாநில காவல்துறையினுடைய அனுமதியோடு அந்த காவல்துறையை அழைச்சிக்கிட்டு போகணும். ஒரு கைடன்ஸ்னு பேர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அவங்க வண்டி தான் போகணும். காவல்துறைக்கே தெரியாது. முதலமைச்சரே சொல்கிறார், நாகாலாந்து முதலமைச்சரே சொல்கிறார், எங்களுக்கு தெரியாதுங்கிறார், தகவல் சொல்லலை. இப்போ அவங்களே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனே எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. சரி, 4ஆம் தேதி இது நடக்குது. இவங்க எதிர்த்து போராடுறாங்க, அதில் 2 ஜீப்பை கொளுத்திடுறாங்க. உடனடியாக திரும்ப ஃபயரிங், அதில் ஒரு 5 பேர்.
இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவும் எங்களை கேள்வி கேட்க முடியாது என்ற அடிப்படையில் நடப்பது. இங்கே வந்து இப்போ காஷ்மீரில் நடக்குது இல்லை, காஷ்மீரில் எது செஞ்சாலும் அரசாங்கம் கண்டுக்க மாட்டான். அது வந்து அது ஒரு தனி ஒரு பகுதி மாதிரி வச்சுட்டு எல்லாம் பண்ணுறானுங்க. இப்போ சாதாரண மக்கள் அடித்து கொண்டு விட்டுருக்கிறானுங்க. அங்கே ஒரு அது ஒரு பத்திரிகையில் பதிவு பண்ணாங்க என்பதற்காக அவர்களை வந்து இந்த பயங்கர தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணிக்கிருக்கிறாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டுமொத்த காஷ்மீரையே ரணகலம் பண்ண போகிறான் என்பதற்கான அடையாளங்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது. அதெல்லாம் கேள்வி முறை இல்லாமல் நடக்குதுன்னு உடனே இவனை போல் வேலை பார்க்குறவன் தான் அங்கே இருக்கிறான், அவர்களுக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது நம்மளும் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ட்ரிகர் ஃப்ரீங்கிறாங்களே, இந்த துப்பாக்கி எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் என்ற அந்த ரத்த வரி கொண்டவனாக மாறிடுறானுங்க. ஒரு கண்ட்ரோல் இருக்கும், நம்மளை விசாரிப்பான், நம்மளை வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணுவான் என்ற அச்சம் இருந்துச்சுன்னா அப்படிலாம் பண்ண மாட்டான். அதனால் இதில் என்னன்னாக்க அவர்கள்ட்ட வந்து இந்த வருத்தம் தெரிவிக்கிறது அமித்ஷா பண்ணுறாருல. இப்போ நீங்கள் இந்த 700 விவசாயிகள் இறந்து போன பிறகு இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் மோடி. இப்போ அமித்ஷா இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோங்கிறாரு. இல்லை வருத்தம் தெரிவிப்புன்னு சொன்னதோட விசாரணை நடத்தி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சேர்த்து அதான் இதில் வந்து விசாரணை நடத்துறதுக்கு என்ன இருக்குதுங்க. முதல் விஷயம் என்னென்னா இவர்களை அதில் சம்மந்தப்பட்டவனை முதல்ல சஸ்பெண்டாவது பண்ணு. இவர்களை முதல்ல சஸ்பெண்டாவது பண்ணு குறைந்தபட்சம். அந்த பட்டாலியன் இந்த 21வது பட்டாலியன்ட்டுக்கெல்லாம் அவனுக்கு சஸ்பெண்ட் பண்ணு முதல் விஷயம். ரெண்டாவது இந்த பிஎஸ்ஏ சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். ஏன்னா தொடர்ந்து இதனால் வந்துட்டு இருக்கிற அத்துமீறல் இருக்குது. இவங்க பிஜேபி வாக்குறுதி கொடுத்தவங்க தான் திரிபுரா தேர்தலில் மற்ற தேர்தல் அந்த பகுதி அந்த வடகிழக்கு மாநிலங்களில் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக பிஜேபி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்து தான் அந்த பல இடங்களில் கூட்டணியோட ஆட்சிக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த சிறப்பதிகார சட்டத்தை ரத்து பண்ணுவது அந்த படையை கலைப்பது. அதை வந்து இப்போ துணை இராணுவ படையை வேறு எதுக்கு பயன்படுத்துங்க. அதான் பார்டரில் 1000 பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துக்கு பயன்படுத்துங்க. இதை வந்து இந்த சிறப்பதிகாரம் கேள்வி முறையற்ற சட்டம் என்பது வந்து உடனே இந்த சந்தர்ப்பத்தையாவது இதை இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு என்பதை கவனத்தில் வச்சுக்கிட்டாவது முதல்ல அந்த சட்டத்தை ரத்து பண்ணியாகும். ஏற்கனவே பிஜேபி சொன்னது தான், அதை செய்யட்டங்கிற சொல்கிறேன். இப்போ இந்த சூழ்நிலை அதை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்களை பேசுகிறத பார்த்தா வாய்ப்பு பிரச்சனை இல்லை, நியாயம் இருக்குன்னு சொல்ல வரேன். வாய்ப்பு தான் எப்போலேருந்து இருக்குது, இப்போ நியாயம் எப்போலேருந்து இருக்குது. இப்போ இந்த சூழல் இருக்குது, இதை நீங்களே வருத்தப்படுறீங்க. அந்த மாநில அரசாங்கமே தப்புன்னு சொல்லுது, அவனே எஃப்ஐஆர் போட்டிருக்கான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே. இவ்வளவு சூழலுங்கிறது இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. அந்த மாநில அரசாங்கம் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இது எல்லா வகையான அத்துமீறலும் நடந்திருக்குது. இப்போ இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு பிறகும் நீங்கள் அந்த சட்டத்தையும் அதுக்கான சிறப்பதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது இப்படி தான் போகும் என்பதற்கான நேரடி அடையாளம். இது ஒரு படிப்படியாக எடுத்துக்கிட்டு அந்த சட்டத்தை ரத்து பண்ணுங்கள். ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் அதனுடைய பிரச்சனை தெரியுது. இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்களே வருத்தம் தெரிவிக்கிறீங்க, ரத்து பண்ணுங்கள். அதான் சொல்கிறோம். இப்போ ரத்து பண்ணலன்னா முன்னாடி மணிப்பூரில் நடந்த மாதிரி திரும்ப ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா? நடந்துட்டு தான் இருக்குதாங்க. இப்போ நாகாலாந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு இங்கெல்லாம் பெரிய அளவுக்கு செய்தி வரது இல்லையே தவிர நாகாலாந்து முழுவதும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அதற்கான கலை நிகழ்ச்சி இப்போ இந்த ஆண்டு இந்த மாதம் டிசம்பர் அவங்கெல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள். எனவே அந்த டிசம்பர் கிறிஸ்துமஸோடு சேர்த்து நிறையா நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறது என்பது சாதாரணம் கிடையாது. அப்படி ரத்து பண்ணுறாங்கன்னாலே மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நடந்துகிட்டு இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.